2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தோடு எங்களோடு இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஆவியானவர் போதியும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை தரித்த தேவ ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனோடு உறவாடுகிறார்கள். தேவனும் அவர்களோடு உறவாடுகிறார். இந்த ஜெபம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசித்தால், இயேசுவிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க பாருங்க, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். அப்போ ஜெபம் என்பது ஒரு போதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு விதமாய் சொன்னால், ஜெபம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்ம இஷ்டப்படி செய்கிறதல்ல. ஆண்டவர் அதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். ஒரு காரியத்தை போதிங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த காரியம் ஒரு நிலையில் இருக்காது. அது வளரும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், நம்ம பிள்ளைகளை போய் எல்கேஜியில் சேர்க்குறோம். என் பிள்ளை ஸ்கூல் படிச்சுட்டான் அப்படின்னு எல்கேஜி முடிச்சோன்னே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோமா? என் பிள்ளையும் ஸ்கூலுக்கு போச்சு, என் பிள்ளையும் இப்போது கல்வி கற்றவன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோமா? இல்லை. அந்த எல்கேஜி முடிஞ்ச உடனே திரும்ப அதே எல்கேஜியில் போடுறதில்ல. அங்கேயே படிக்கட்டும், பரவாயில்ல, நல்ல வசதியாக இருக்குது, பாட்டாக சொல்லி கொடுக்குறாங்க, டான்ஸாக சொல்லி கொடுக்குறாங்க, ரைம்ஸாக சொல்லி, இது போதும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நம்ம அடுத்த 10 வருஷம் உட்கார வைப்போமா? இல்லை. அவங்களே உட்கார வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட, டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சராக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம்? அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? யூகேஜி போகணும். யூகேஜி போன உடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது, வெறும் ஸ்பெல்லிங் தான் சொல்லி கொடுக்குறாங்க, சின்ன சின்ன சென்டென்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பேக்கு சின்னதாக இருக்குது. யூகேஜியில் பாதி நாள்லேயே வீட்டுக்கு விட்டுறாங்க. இது போதும் என் பிள்ளைக்கு, அதிலே படிக்கட்டும், இன்னொரு 10 வருஷம் இருக்கட்டும், பிள்ளை நல்லா இருந்தால் போதும், சாப்பிட்டா போதும், பாதி நாள் வீட்டுக்கு வந்துட்டா போதும் அப்படின்னு விட்டுருவோமா? இல்லை. கல்வின்னு போயிட்டாலே, போதகம்னு போயிட்டாலே அது என்ன செய்யுதுன்னா வளருது, முன்னேறுது. ஜெபமும் அதே தான். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபத்தை போதிங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா, ஆரம்பம் எல்கேஜியாக இருக்கலாம், ஆனால் போக போக என்ன செய்யணும்? அதில் வளரணும், பெருகணும். 1 கொரிந்தியர் 13:11 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். இதுதான் தப்பு இருக்கா? இதில் குழந்தையை போல பேசுறது, குழந்தையை போல சிந்திக்கிறது, குழந்தையை போல யோசிக்கிறது, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. இதில் எந்த தப்பும் கிடையாது. குழந்தையாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கணும். ஒரு குழந்தையாக இருக்கும்போது அதுக்கிட்ட பெரிய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்காது. அது பேசுகிறதெல்லாம் நமக்கு பொன்மொழியாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் கவிதையாக இருக்கும்ல. ஆனால் அந்த குழந்தை அதே போல் ஒரு 20 வருஷம் பேசிக்கிட்டே இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன். சில குழந்தைகள் பாருங்கள், தெரியாமலே அப்பாவை வாடா அப்படின்னு சொல்லும். என் பிள்ளை என்ன வாடான்னு சொல்லிட்டான்னு சொல்லி எடுத்து கொஞ்சுவாங்க. 20 வயசு பிள்ளை அப்பாவை பார்த்து வாடான்னு கூப்பிட்டா, ஐயோ என் பிள்ளை என்ன மாதிரி என்ன கூப்பிட்டான் அப்படின்னு கொஞ்சுவாங்களா? வாடான்னு சொன்ன வாய் மேலேயே பலார்னு ஒன்று விழும். யாரை பார்த்து வாடான்னு சொன்னேன். அப்போ சின்ன பிள்ளையா இருக்காது, சின்ன மழலையாக பேசும்போது அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது 2 வார்த்தை பேசிட்டா கூட என்ன சொல்கிறோம்? அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். அது குழந்தையை போல் பேசும், குழந்தையை போல் யோசிக்கும், குழந்தையை போல் சிந்திக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த குழந்தை அப்படியே இருக்காது, வளரும். அது இப்போ அவர் சொல்லுகிறாரு, நான் இவ்வளோ தான் பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன், குழந்தையை போல் பேசினேன். ஆனால் இப்பொழுது என்ன செய்துட்டேன்னா, நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை என்ன பண்ணிட்டேன்?
ஒழித்து விட்டேன். அந்த குழந்தைக்குரிய பேச்சு, பழக்க வழக்கங்கள், அந்த குழந்தையினுடைய சிந்தனைகள், அதனுடைய திறன்கள்லாம் மாறி போயிடுச்சுப்போம். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன். இதை தான் எபிரேயரில் வாசிக்கும் போது எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் தேவ வாக்கியங்கள் மூல உபதேசங்களை மறுபடியும் நான் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்னு சொல்லி எழுதுறாரு. வயசு அதிகமாயிருச்சு, ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லையேப்பா. சாப்பாடு இன்னும் பாலையே குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அது எப்படி உங்களை பலம் உள்ளவர்களாக மாற்றும்? நீங்கள் முதிரணும், வளரணும் அப்படின்றாரு. அவர் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் அந்த புருஷனுடைய தன்மை அவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இது ரொம்ப இலக்கணமாக எழுதியிருக்கு. இப்போ நான் அதில் கொஞ்சம் உடச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் பீஸ் போட்டு தரேன், நீங்கள்லாம் விளங்கி கொள்கிறபடி. அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்கள் வயசை பார்த்தா காலத்தை பார்த்தா நீங்கள் டீச்சர்ஸாக மாறி இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக மாறணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் பால் குடிக்கிற குழந்தைகளை போலவே இருக்கிறீங்க. இப்போ அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பலமான ஆகாரத்தை சாப்பிடணும், சாலிட் ஃபுட். பாலை விட்டுட்டு சோறு சாப்பிடணும், கறி சாப்பிடணும் அப்படின்றாரு. இப்போ அந்த கறி சாப்பிடணும்னா அர்த்தம் என்ன? அவர் சொல்ல விரும்புகிற கருத்து என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னும் திரும்ப திரும்ப பழைய காரியங்களையே, அடிப்படை காரியங்களையே பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இல்லாமல் நீங்கள் எதில் முதிரணும்னு கேட்டால் 14ஆம் வசனத்தில் நன்மை தீமை இன்னது என்று நீங்கள் பகுத்தறியணும். You must be able to distinguish what is right and wrong, good and bad. இதை நீங்கள் டிஸ்டிங்விஷ் பண்ணணும், பகுத்து அறியணும், பிரித்து பார்க்க தெரியணும் உங்களுக்கு. இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுகிறாரு, இது இந்த பகுத்தறியத்தக்க ஞானம் எப்போ வரும்னா பயிற்சியினால் வரும். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன், பயிற்சியினால் வரும். அப்போ பயிற்சி அப்படின்றது காலம் எடுக்கும். பயிற்சி என்பதில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால், ஜெபம் என்று வரும்போது இயேசுவிடத்தில் தாங்க நினச்சதெல்லாம் பேசலாம், நினச்சதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல. சீஷர்கள் உணர்ந்துட்டாங்க, இதுக்கு ஒரு பயிற்சி தேவை, இதில் நம்ம கற்றுக்கொள்ளணும், இதில் நம்ம வளரணும். அதனால் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க, எங்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று விளங்கிருச்சு, அவங்கெல்லாம் ஜெபிக்கிறவங்க தான், ஜெபித்து பழகினவங்க தான், எல்லாம் யூத சமுதாயத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு எல்லாம் ஜெபம் ஆராதனைலாம் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் ஜெபாலயங்கள் இருக்குது, தேவாலயம் இருக்குது, அதெல்லாம் போய் ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இயேசுவே தன்னுடைய ஓமானத்தில் சொல்லும் பொழுது பரிசேயன் என்ன பண்ணானா, போய் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணதை பார்க்குறோம், ஆயக்காரன் கூட போய் ஜெபம் பண்ணியிருக்கிறான். அப்போ ஜெபம் என்பது ஒரு எல்லாருடைய வழக்கமாக தான் இருந்திருக்கு. அப்படி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உண்மை தானே? நம்ம பார்க்கும்போது அன்னாள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் விலகாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள், அப்படி பார்க்குறோம்ல. அப்போ ஜெபம் என்பது இருந்தது. ஆனால் சீஷர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் வழக்கத்தின்படி, நாம் பாரம்பரியத்தின்படி நம்ம ஜெபித்துட்டு இருக்க ஜெபம் போதாது. இயேசு ஜெபம் பண்ணுறதை அவங்க பார்த்தாங்க. அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. இயேசு ஜெபம் பண்ணி முடித்த உடனே, வேணா வாசித்து பாருங்க திரும்ப, லூக்கா 11:1 பாருங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, லூக்கா 11:1, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும். அப்போ அவங்க பார்க்குறாங்க, நாமளும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர் இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம், பாரம்பரியமாக ஜெபிக்கிற பழக்கங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் இயேசு ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் எப்படி இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ ஜெபம் என்பது நாம் இன்னும் வளரணும், தேரணும், பெருகணும். இன்னும் நம்ம குழந்தைய போலவே நாம் ஜெபிக்கிற பழக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன பண்ணு, ஜெபத்தில் கேளு அப்படின்னு சொல், உன் மனசில் என்ன இருக்கோ அதை கேட்டுரு. அது நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது, ஒரு குழந்தைக்கு அது ஓகே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவர் வளரும்போது,
ஒருவர் முன்னேறும் போது, புருஷனாக மாறும்போது 10 வருஷமும் அதே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது சரியல்ல. பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக மாறணும். ஜெபம் பண்ணும்போது கூட எது நன்மை எது தீமை அப்படின்னு பகுத்தறியத்தக்க ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். அந்த ஞானத்தில் நம்ம வளரணும். எத்தனை பேர் வளரணும்னு விரும்புறீங்க? ஒரு நல்ல ஒரு அழுதியா சொல்லுங்க பார்ப்போம். சரி, பழைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபம்? என் மனசுல என்ன இருக்கோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் என்ன பண்றேன், அப்படியே வாய் விட்டு கேட்டுடுறேன், அவ்வளோதான். இதுதான் பழைய ஜெபம். ஒரு குழந்தை அப்படி தானே கேட்கும். ஒரு குழந்தை எதை பார்க்குதோ எதை ஆசைப்படுதோ என்ன பண்ணும்? கேட்குறதோட நிறுத்திடுமா? அடம் பிடிக்கும் பாருங்க. அது நீ வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளோதான், எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் பார்த்துட்டேன், ஆசைப்பட்டேன், அது எனக்கு என்ன பண்ணு, வாங்கி கொடு அப்படின்னு நிற்கும். எந்த நேரம் கேட்குறோன்னு கூட அதுக்கு தெரியாது. ராத்திரி 11 மணிக்கு கூட எழுந்துச்சு அழுவும், எனக்கு அதை வாங்கி கொடு. கடை இல்லைம்மா, கடை மூடிருச்சுன்னு சொன்னால் கூட நம்பாது. இப்போமே எனக்கு என்ன பண்ணு, வாங்கி கொடுன்னு அழுதே தூங்கிடும். இதுதான் குழந்தை. ஆனால் ஒரு 25 வயசு பையன் 11 மணிக்கு எழுந்துச்சு எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுன்னு அழுதான்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? நீங்கள் அது எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு 40 வயசு ஆள் கடையில் போயிட்டு பார்க்குற விளையாட்டு சாமான்லாம் எனக்கு வாங்கி கொடுன்னு அழுதாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னங்க இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இவர் என்னாச்சுங்க இவருக்கு அப்படின்னு தான் கேட்போம்ல. நம்ம அதை அங்கீகரிக்க மாட்டோம், அதை பாராட்ட மாட்டோம். ஆனால் அதே இது குழந்தை கேட்குறத நம்ம சகிச்சுக்கிடுவோம். வேணா கூட வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் கூட. பிள்ளை கேட்டுருச்சுன்னு சொல்லி ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். ஆனால் முதிர்ந்தவன்ட்ட என்ன எதிர்பார்ப்போம்னா, இப்போ நீ கேட்குறது சரிதான், ஆனால் இது நீ கேட்குற விதம் சரியில்லை, நீ கேட்குற முறை சரியில்லை, நீ வளரணுமே. ஜெபமும் அப்படிதான். ஆரம்ப நாட்களில் நம்ம கேட்டது, நம்ம விரும்பினது, நம்ம ஜெபித்தது, முதிரும் போது வளரும்போது நம்முடைய ஜெபம் முன்னேறணும். அதில் ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ மனுஷன். அவரை குறித்து நீங்கள் வாசிப்பீங்களான்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:11 வாசித்தா, இயேசுவை தமஸ்குவுக்கு போகும் வழியிலே சந்தித்த ஒரு வாலிபனாக கண் குருடாகி போய் கைத்தாங்கலாக கொண்டு போகப்பட்ட அந்த மனுஷன் அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டுக்குள்ள சவுல் என்பவன் இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதலே என்னதுதான், அவர் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது. நல்ல ஜெபம் பண்ணுற மனுஷன். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்ற நிலையிலிருந்து அவர் முன்னேறின ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ அதுதான் நம்ம கவனிக்க போகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், தமிழில், இங்கிலீஷில் 30ஆம் வசனம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலைங்க. அவர் என்ன சொன்னார்? ஜெபத்தில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னோடு கூட போராடுங்க அப்படின்றார். இப்போ ஜெபத்தை எந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னா, வேண்டுதல், விண்ணப்பம், கேட்குதல் அப்படின்றத விட்டுட்டு ஜெபத்தை என்னவா மாற்றிட்டாரு? போராட்டமாக மாற்றிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னவா மாற்றிட்டாரு? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். போராட்டம். இப்படி சத்தமாக சொன்னீங்கன்னா தூக்கத்தோடு இருக்கிற போராட்டமும் ஓடி போயிடும். புரியுதுங்களா? சரி, அப்போ ஜெபத்தில் என்ன செய்கிறேன்? போராடுகிறேன். நல்ல சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்கிறேன்? போராடுகிறேன். ஜெபத்தில் போராடுறேன். நான் எப்படி போராடுறேனோ அதே போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னோடு கூட போராடுங்க, என் கூட சேர்ந்து போராடுங்கன்றார். இங்க பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் ரொம்ப முக்கியமானது. அது வித்தியாசத்தை காட்டுறேன். ஜெபிக்க போராடுங்கள்னு சொல்லலை, ஜெபத்திலே போராடுங்கள். ஜெபிக்க போராடுறதுனா என்னன்னா, ஜெபமே பண்ண முடியல பாஸ்டர், ஒரே போராட்டமாக இருக்கு, தூக்கமாக வந்துடுது பாஸ்டர், அதுதான் ஜெபிக்க போராடுறது. சில பேர் ஜெபிக்கவே போராடிக்கிட்டு இருக்காங்க.
அதை பற்றி நான் சொல்லலை. ஜெபிக்க போராடுறது இல்லை, ஜெபத்திலே. அப்போ ஜெபமே என்னவா மாறுதுன்னா ஒரு போராட்டமாக மாறுது. ஜெப வாழ்க்கை ஏதோ நம்ம தெரிந்த வார்த்தைகளை சொல்லி நாம் வசனிப்புகளை எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காரியங்களை சொல்கிறத விட்டுட்டு ஒரு போராட்ட களமாக இறங்கி யுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு இடமாக ஜெபம் என்ன பண்ணணுமா மாற வேண்டும். இது எப்படிப்பட்ட ஜெபம்னு கேட்டால் ஒரு பாரம்பரிய ஜெபம் அல்ல, இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல, இது பார்வைக்காக மனிதருடைய பாராட்டுக்காக செய்யப்படுகிற ஒரு ஜெபம் அல்ல. இது எப்படிப்பட்ட ஜெபம்னா போராடி ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. ஒரு காரியத்துக்காக போராடணும் அப்படின்னா அர்த்தம் என்ன? இப்போ பாருங்க, ஓட்ட பந்தயத்தில் என்ன செய்யறாங்க? பந்தயத்துக்காக என்ன செய்வாங்க? போராடுவாங்க. நடந்து போறவங்க எல்லாம் பந்தயத்துக்காக ஓடுறாங்களா? இல்லை. அப்போ ஒரு காரியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க என்ன செய்வாங்க? போராடுவாங்க. இயல்பாக ஜெபிக்கிற ஜெபம் வேற, போராடி ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஒரு காரியத்துக்காக போராடுகிறோம் அப்படின்னா 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, 3 கருத்துகள் ரொம்ப முக்கியமானது. இந்த மூன்று நோக்கங்களுக்காக தான் ஒருத்தங்க போராடுவாங்க. நம்பர் 1 எழுதி கொள்ளுங்க. இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் சம்திங் யூ ஸ்ட்ரைவ். ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் என்றைக்கு நம்ம நினைக்கிறோமோ அதில் தான் நம்ம போராடுவோம். when you want to succeed, ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் போராட்டம் எழும்பும். வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாதுன்னா போராட்டம் எழும்பாது. எனக்கு போட்டி இருக்கு, நான் தோற்று போகக்கூடாது, வெற்றி பெறணும் அப்படின்னா தான் போராடுவோம். 2வது, you will always strive for something that is special. அசாதாரணமான ஒரு காரியம் கிடைக்க போகிறது என்றால்தான் நாம் போராடுவோம். அசாதாரணமான காரியம் அல்லது விசேஷமான ஒரு காரியம், சம்திங் ஸ்பெஷல், ஒரு விசேஷமான காரியம் இருக்குன்னா தான் போராடுவோம், அல்லது போராட மாட்டோம். இயல்பாக அது கிடைச்சிடும் அப்படின்னா நம்ம போராட மாட்டோம். அசாதாரணமான காரியங்களுக்காய் போராடுவோம். நம்பர் 3 we will always strive for something superior. எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான ஒன்று இருக்கு அப்படின்னா நம்ம நிச்சயமா அதுக்கு என்ன பண்ணுவோம்? போராடுவோம். இதனுடைய முடிவில் ஒரு விசேஷம் கிடைக்க போகுது, எல்லாவற்றை பார்க்கல உயர்ந்த இடத்துக்கு நான் போக போறேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம்? போராடும். இது எப்படி சொல்லலாம்னா, ஸ்கூல்களில் பல வகைகள் இருக்கு, பள்ளிக்கூடங்களில் பல வகைகள் இருக்கு, கல்லூரிகளில் பல கல்லூரிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கல்லூரிகள் நமக்கு தெரிந்தது இருக்கு. ஆனால் சில பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் போய் தான் பிள்ளையை சேர்க்கணும்னு என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன செய்கிறாங்க? போராடுறாங்க. எதுக்கு? ஏன் பக்கத்தில் இருக்கிறதும் கல்லூரி தான், பக்கத்தில் இருக்கிறதும் பள்ளி தான், ஏன் அதுக்கெல்லாம் போராட மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரியும், சென்னையில் சில பள்ளிகள்லாம் அட்மிஷன் வாங்குறதுக்கு பெற்றோர் ராத்திரி படுக்கை எடுத்துகிட்டு போய் ரோட்டில் படுத்துக்கிறாங்க, லைனில் நிற்கிறது. ஏன்னா இத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுப்போம், நாங்கள் எடுத்து சொல்லலைங்க, உண்மை. லைனில் நிற்கிறாங்க போய். ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படித்தே தீரணும்னு அதிகாலை 2 மணிக்கெல்லாம் போய் உட்காந்து லைனில் நின்றுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, லைனில் போய் நிற்கிறதுக்கு. நான் அப்போ தான் இத்தனை டோக்கன் கொடுப்பாங்க, என் பிள்ளைய போய் சேர்த்துடணும். அதுக்கு போராடுறாங்க. தங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்ககிட்ட போய் சிபாரிசு கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க என் பிள்ளை. ஏங்க அப்படி கேட்குறாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள மனதில் என்ன மனம் பட்டிருக்குன்னு கேட்டால், இந்த பள்ளி ரொம்ப விசேஷமான பள்ளி, இந்த கல்லூரி ரொம்ப உன்னதமான ஒரு சுப்பீரியர் காலேஜ், எந்த இடத்துல பட்டம் கிடைக்கும், ஆனால் இங்கே கிடைக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப உன்னதமானது, இது விட்டுறவே கூடாது, இதில் நமக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடைக்குது, இந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிட்டாலே வெற்றி தான், பாதி வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன். சில கல்லூரிகளுடைய பேருக்கே வேலை கிடைக்கும், உண்மை அது. ஹார்வர்ட் அப்படின்ற ஒரு பேர் உங்கள் ரெஸ்யூமேல இருந்துட்டா நீங்கள் ஒரு கோல்டன் பேபி தான். நீங்கள் வேலை செய்ய போகிற இடம் சாதாரண இடமா இருக்கவே இருக்காது. நிச்சயமாக உலகத்தினுடைய தலை சிறந்த இடங்களில் தான் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படின்றது உண்மை. என்ன மாதிரி நீங்கள் லோயலா காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேன்மை இருக்குது. அப்படியாவது நம்ம மேன்மையை கூட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன
சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃபார் த நேம் லோயோலா காலேஜ் தில் கிவ் யூ அ குட் ஜாப் அப்படின்னு. ஏன்னா அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும், அதில் ஒரு கல்வி தரம் அதிகமாக இருக்கும். நான் படித்த காலத்தில் லோயோலா காலேஜுக்குள்ளேயே ஒரு பேங்க் இருந்தது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருந்தது. அந்த பேங்க்குடைய மேனேஜர் யாருன்னு கேட்டால், அவர் காமர்ஸ் படித்தவர் இல்லை, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர். அவருக்கு அங்கே வேலை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ தரம் என்று சொல்கிறாங்க, அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு கல்லூரி, அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், போராடுறாங்க. இப்போ இந்த காலம் போராடுற காலம் தானே நிறைய பேருக்கு. என் பிள்ளை எங்கே போய் சேர்க்கறது, இந்த கல்லூரியில் இடம் கிடச்சிடணும் அப்படின்னு போராடுறோம். அப்போ இங்கே ஜெபத்தில் போராடணும் அப்படின்னா சாதாரண காரியங்களுக்காக அல்ல, மேன்மையானவைகளுக்காக, உன்னதமானவைகளுக்காக, வெற்றிக்காக நான் என்ன செய்கிறேன்னா, நான் எப்படி ஜெபத்தில் போராடுகிறேனோ நீங்களும் என்ன பண்ணுங்க, எனக்காக என்ன பண்ணுங்க, போராடுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லணும். சொல்லுங்கள், ஆண்டவரே போராடி ஜெபிக்கிற ஜெப வரத்தை எனக்கு தாரும். நல்ல 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே போராடி ஜெபிக்கிற ஜெப வரத்தை எனக்கு தாரும்.